ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதிக்கு கார்த்திக் வந்து எப்படியோ எல்லா உண்மையுமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்ம ரேவதிக்கு மாயா மகேஷ் இவங்க 2 பேருமே நம்மள ஏமாத்திருக்காங்க. பணத்துக்காக தான் நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கான் அந்த மகேஷ் அப்படிங்கிற உண்மையை நம்ம கார்த்திக் வந்து சூப்பராகவே நிரூபிச்சிட்டாரு. இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும். என்ன பண்றது, இப்பயாவது மகேஷ் மாயா அவங்கள பத்தின விஷயத்தெல்லாம் நம்ம ரேவதிக்கு புரிய வச்சாரு இந்த கார்த்திக். அது மட்டும் இல்லாமல் இப்போ மகேஷ் மாயா இவங்க 2 பேரோட கேரக்டருக்கும் டேரக்டர் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கார்த்தி ரேவதி இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே போயிடுச்சு. ரேவதி வந்து கார்த்தியை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ரேவதி கார்த்தியை விரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து மகேஷ் மாயா இவங்க 2 பேருமே தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த துரோகத்துல இருந்து காப்பாத்தினது இந்த ராஜா தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ரேவதி என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு அன்பை கொட்ட தான் போறாங்க நம்ம கார்த்திக் மேல. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருக்கா, நாளைக்கு கலச பூஜை நடக்குதுல்ல, அதுல அந்த கிழவியோட பேரை தான் அந்த பூஜையை பண்ணியே ஆகணும். நீ வேணா பாரு, நாளைக்கு உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரி நடக்க போதில்ல, அதுல இந்த ராஜா இருக்கவே மாட்டான். ஏன்னா இவன் தானே அந்த கிழவியோட பேரன், இவன் தான் அங்க பூஜையை செய்ய போறான். நீ வேணா பாரு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரியோட மைண்டை கழுவிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த சைடு சாமுண்டீஸ்வரி சந்திரகலா சொல்றத காதுல கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு வேற வேலையே இல்ல, அவன் மேல சந்தேகப்படுறதே உனக்கு வேலையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரகலாவை திட்டுறாங்க. அப்போ அங்க ராஜா வராங்க. ராஜா இங்க வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை தான் கூப்பிடுறாங்க. கார்த்தியை என்ன மேடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க மேல இவளுக்கு பயங்கர சந்தேகம் இருக்கு. நீங்க தான் அந்த கிழவியோட பேரா அப்படி இப்படின்னு சொல்லி என்னைய உயிரை வாங்குறா. நாளைக்கு ஆனிவர்சரி நடக்குதுல்ல, அப்போ நீங்க அந்த ஃபங்க்ஷன் விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. அப்பதான் இவளுக்கு வந்து உங்களை பத்தின விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து சாமுண்டீஸ்வரியை பத்தி தப்பு கணக்கு போடக்கூடாது. அவங்களுக்கு இப்போ ஏதோ தெரியாத மங்குனி மாதிரி காமிச்சாலும் பின்னாடி வந்து கார்த்தியை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா ஒரு நிமிஷத்துலயே தெரிஞ்சுப்பாங்க. நம்ம சந்திரகலா பண்ற வேலையெல்லாம் பார்த்து கார்த்திக் வந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களே என்னை மாட்டி விடுறதுக்கு எவ்வளோ பிளான் பண்றீங்க, நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து மனசுல மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நாளைக்கு நீங்க எங்கேயும் போக கூடாது, மண்டபத்திலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு சந்திரகலா வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க, ஏய் இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம். நாளைக்கு என் அக்கா ஃபங்க்ஷன்ல நீ யாரு என்னங்கிறத நான் எப்படி படம் போட்டு காட்டுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட கார்த்திக் வந்து உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி சொல்லும் போதே தெரியுது சந்திரகலா வந்து செம பல்பு வாங்க போறாங்கன்னு. அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் வந்து ஒரு வேலை பண்ண போறாரு. நம்ம சந்திரகலா சிவனாண்டி இவங்க 2 பேருக்குள்ள உறவை பத்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லணும். தங்கச்சே தனக்கு துரோகம் பண்றா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அத்தை வந்து தாங்க தான் மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க பண்ற துரோகத்தை நம்ம ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து சிவனாண்டி சந்திரகலா இவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டுறதா சீன்ஸ் எல்லாம் வருது. ஆனா இப்படி எல்லாம் நடந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சந்திரகலாவோட முகத்தெரிய கிழிச்சு நம்ம கார்த்திக் வந்து அவங்கள வீட்டை விட்டே துரத்தணும். அவங்க வெளியில போயிட்டு வேற என்ன வேணாலும் ப்ரூவ் பண்ணட்டும். இந்த வீட்டுக்குள்ள சந்திரகலா இருந்தா கண்டிப்பா கார்த்திக்கு ஆபத்து தான். நம்மளும் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.